السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما نافعا. அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நண்பர்களே, மரியாதைக்குரிய உஸ்தாதுமாரே, இந்த தஸ்கியத்தினுடைய நோக்கம் என்பது நம்முடைய நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறும் பொழுது, قد أفلح من زكاها, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதனுடைய உள்ளம் என்பது அது பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி அருள்மறை திருமறையிலே கூறும் பொழுது, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, அல்லாஹ் கூறுகிறான், இந்த உள்ளம் என்பது, இந்த நஃப்ஸ் என்பது லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, அது பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுடைய உள்ளத்தை பற்றி கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தருமை சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் காட்டி தந்த வழியில் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல், தொழுகாமல், சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல், அல்லாஹ் ஹராமாக்கியதை விடாமல், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவருடைய வாழ்க்கையிலே செய்யாமல், பெற்றோர்களை பேணாமல், இப்படி எதெல்லாம் அல்லாஹ் தடுத்த காரியங்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆதலால் அன்பார்ந்தவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பாவங்களை உடனடியாக நாம் நிறுத்த வேண்டும். நாம் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கூறும் பொழுது, குல், நபியே நீ கூறுவீராக, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே பாவங்களை செய்து அதில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வினுடைய கருணையிலே நீங்கள் நிராசையடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பாவியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் கூறுவதை நம்மால் குர்ஆனின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல ஹதீஸுல் குதுஸிலே நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் கூறுகிறான், இப்ன ஆதம், ஓ ஆதமின் மகனே, லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமாஇ ثم استغفرتني غفرت لك, உன்னுடைய பாவங்கள் வானத்தை எட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்டாலும் சரியே, நீ என்னிடம் பாவம் மன்னிப்பை தேடினால் غفرت لك, உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், இப்ன ஆதம், ஓ ஆதமின் மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشرك به شيئا لأتيتك بقرابها مغفرة, ஓ ஆதமின் மகனே, உன்னுடைய பாவம் இந்த பூமியை நிறைச்சிடும் அளவிற்கு இறந்து விட்டாலும் சரியே, நீ ஷிர்க் வைக்காத நிலையில் என்னிடம் பாவம் மன்னிப்பை தேடினால் உன்னுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆதலால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை வந்திருக்கின்ற அனைத்து பாவங்களை விட்டும் முற்றிலுமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.